வணக்கம் வியூவர்ஸ், சுரேஷ் டெக் தமிழா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ எவ்வாறு முறையாக கணக்கிடுவது அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்த சேனலோட நியூ வியூவர்ஸான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சேனல் அப்டேட் ஆகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வியூவர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் பர்சனல் லோன், கார் லோன் எது வாங்கினாலும் சரி, எந்த இஎம்ஐ வாங்கினாலும், எந்த அமௌண்ட்டு நீங்கள் லோனாக வாங்கினாலும் அது எப்படி கணக்கிடுவது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேங்க்கில் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 லட்சம் வாங்குறீங்க. அது அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% சொல்கிறாங்க. பர்சனல் லோனு இன்ட்டு 12% கேல்குலேட் பண்ணணும். இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 12,000. இந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்டு 36,000. இதை நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1,36,000 இந்த அமௌண்ட்டை நம்ம இஎம்ஐ எடுக்கணும், மந்த்லி இஎம்ஐ. அப்போனா இப்போ 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதம், 3 வருஷத்துக்கு 36 டிவைட் பை 36, 3,700 சொல்கிற. இதான் நீங்கள் மாதம் இஎம்ஐ கட்டணும் 3 வருஷத்துக்கு. இதுவே எக்ஸாம்பிள் 2 லட்சம் வாங்குறீங்க. இப்போ 2 வருஷத்துக்கு வாங்குறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% சொல்கிறாங்க. இன்ட்டு 12%. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 24,000 வருது. 2 வருஷத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்டு 2 48,000. நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். 2,48,000. இப்போ இந்த அமௌண்ட் மந்த்லி இஎம்ஐ எப்படி இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 24 மாதம் டிவைட் பை 24, 10,300 மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டணும். இப்படி தான் நீங்கள் கார் லோன் வாங்கினாலும் சரி, ஹோம் லோன் வாங்கினாலும் சரி, இப்படி தான் நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டோட இந்த முறையில் நீங்கள் கணக்கெடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வியூவர்ஸ்.